கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான நாளிலும் 2 நாளாகமம் 32வது அதிகாரம் 7வது வார்த்தையின் மூலமாக இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை பலப்படுத்தி அவர் வழிநடத்த விரும்புகிறார். வேத வார்த்தை இப்படியாக சொல்கிறது, நீங்கள் திடன் கொண்டு தைரியமாய் இருங்கள். இந்த வார்த்தை சொல்லப்பட்டதின் பின்னணியத்தை குறித்து நம்ம ஆராய்ந்து பார்ப்போம். ஏன்னா சனகரிப் என்கிற அசிரிய ராஜா எருசலேம் நகரத்துக்கு விரோதமாக போரெடுத்து வந்து நகரத்தை முற்றுகை போட்ட நிலைமையில ஜனங்கள் எல்லாரும் இதை கேள்விப்பட்டு பயந்து கலங்கி கொண்டிருக்கிற தருணத்தில் எசேக்கியா ராஜா ஜனங்களோடு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நீங்கள் திடன் கொண்டு தைரியமாயிருங்கள். அவனோடு இருக்கிற ஏராளமான கூட்டத்திற்கும் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். அவனோடு இருக்கிறவர்களை பார்க்கலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்று சொல்லி ஜனங்களை திடப்படுத்தினது வேதம் சுட்டி காண்பிக்கிறது. அடுத்த வார்த்தை இப்படியாக சொல்கிறது, அவனோடு கூட இருக்கிறது மாம்சபுயம், நமக்கு துணை நின்று நம்முடைய யுத்தங்களை நடத்த நம்மோடு இருக்கிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தானே என்று சொல்லி ஜனங்களை தேற்றினான் என்ற வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தை கேட்ட உடனே ஜனங்கள் ஆராதிக்கிற தெய்வத்தினுடைய வல்லமையை விசுவாசித்து அவர் மேல் வைத்திருக்கிற விசுவாசத்தை நிலைத்திருந்த நிமித்தமாக தேவனாய் கர்த்தர் அவர்களோடு கூட இருந்து எல்லா விதமான போராட்டத்துக்கும் விடுதலையாக்கி ஜனங்களுக்கு வெற்றியை கொடுத்து தேசத்தை பாதுகாத்ததை வேதம் நமக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கிறது. பிரியமானவர்களே, நாமும் கூட அநேக சத்தியங்களை கேட்கிறோம், அநேக வேத வசனங்களை ஆராய்ந்து பார்க்கிறோம். நமக்கு வருகிற போராட்டத்தின் மத்தியில், பிரச்சனைகள் மத்தியில், ஒருவேளை நாம் எதிர்கொள்ள முடியாத சில சூழ்நிலைகளில் நம்முடைய விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது, நாம் ஆராதிக்கிற தெய்வத்தின் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை எவ்வளவாக நாம் நிலைத்திருக்கிறதாய் காணப்படுகிறது என்பதை ஆராய்ந்து பார்ப்போம். ஏன்னா நாம் சில காரியங்களுக்கு ஏன் பயப்படுகிறோம், சில காரியங்களை கேட்டுடன் நாம் ஏன் கலங்கி தவிக்கிறோம் என்பதை அறிந்து கொள்ள முடியும். நாம் ஆராதிக்கிற தெய்வம் அவர் பயங்கரமான பராக்கிரமசாலி, யுத்தத்தில் வல்லவர், நமக்காக யாவையும் செய்து முடிக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர் மேல் வைத்திருக்கிற விசுவாசத்தை நாம் நிலைத்திருப்போம். ஏன்னா வார்த்தையாகி தெய்வத்தின் மேல இன்னும் அதிகமாக நம்பிக்கை கொண்டிருப்போம். ஏன்னா நமக்கு வருகிற போராட்டங்களை, பிரச்சனைகளை மேற்கொள்ள தேவனாய் கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நமக்கு ஜெயத்தை அருளி செய்வர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். நமக்கு அருளி செய்த அந்த வார்த்தையின்படி திடன் கொண்டு தைரியமாய் விசுவாசத்தை நிலைத்திருப்போம். நமக்கு வருகிற போராட்டங்களை, பிரச்சனை மேற்கொள்ள தேவனாய் கர்த்தர் நமக்கு துணை நின்று நமக்கு ஜெயத்தை அருளி செய்வாராக. இந்த வார்த்தை விசுவாசித்து தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமா? நல்ல தகப்பனே, நீங்க அருளி செய்த இந்த வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். எங்க விசுவாசத்தை பலன் கூட எங்களுக்கு உதவி செய்யுங்க. நீங்க எங்க கூட இருக்கிற தைரியத்துல எங்களுக்கு வருகிற போராட்டங்களை, பிரச்சனை மேற்கொள்ள தேவனாய் கர்த்தர் கிருபை பாராட்டி ஜெயத்தை அருளி செய்து சாட்சியாக வாழ வைக்க வேண்டுமா? இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.